10th தமிழ் புக் பேஜ் நம்பர் 181ல் ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது இப்போ புது சிலபஸில் கவர் ஆகுது. இதில் பாருங்கள், புதுக்கோட்டை அப்படிங்கிற ஒரு மறுவு இருந்ததுன்னா புதுகை, திருச்சிராப்பள்ளி திருச்சி, உதகமண்டலம் உதகைன்னு சொல்லுவாங்க, இல்லை ஊட்டின்னு சொல்லுவாங்க, கோயம்புத்தூர் கோவை, நாகப்பட்டினம் நாகை, புதுச்சேரி புதுவை. இது ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது பாருங்கள். புதுக்கோட்டை புதுச்சேரி இந்த ரெண்டும் பாருங்கள். புதுக்கோட்டைங்கிறது வந்து புதுகைன்னு கொடுப்பாங்க, புதுச்சேரி அப்படின்னா புதுவைன்னு கொடுப்பாங்க. இது ரெண்டுமே கொஞ்சம் பார்த்து போடுங்க. அடுத்து கும்பகோணம் அப்படின்னா குடந்தை, திருநெல்வேலி நெல்லை, மன்னார்குடி மண்ணை, மயிலாப்பூர் மயிலை, சைதாப்பேட்டை சைதை. இது புக்கிலே கொடுத்துருக்கிற ஊர் மருவு. இது இல்லாமல் இன்னும் நிறைய ஊர் பேர் வந்து தெரிஞ்சு படிச்சுக்கோங்க. இதில் வந்து கோயம்புத்தூர் அப்படிங்கிறது எதோட மருவு அப்படின்னா கோவன்புத்தூர் அப்படிங்கிறோட மருவு தான் கோயம்புத்தூர். கோயம்புத்தூரோட மருவு தான் கோவை. இந்த மூணையுமே கொடுத்தே குழப்பி கேட்பாங்க. கோவன்புத்தூர் அப்படிங்கிறோட மருவு தான் கோயம்புத்தூர். அந்த கோயம்புத்தூர் அப்படிங்கிறோட மருவு தான் கோவை. இது வந்து மொழியோடு விளையாடல கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பாருங்கள், அகராதியில் காண்க அப்படின்னு. மிரியல் அப்படின்னா என்னென்னா மிளகு, வருத்தனை அப்படின்னா பெருகுதல் இல்லைன்னா தொழில் இல்லைன்னா சீவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதசி அப்படின்னா சணல் இருக்கு இல்லையா, அதுதான் அதசி. துறிஞ்சில் அப்படின்னா வவ்வாலோட வகை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சீக்கி மரம், அப்படி இல்லைன்னா உசில மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம், 10th புக்லேயே கொடுத்துருக்கிறதுனால இந்த ஊர் பெயர் மருவு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் தெரிஞ்சு படிச்சுக்கோங்க. Thank you.